அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷப ராசிக்கார நேயர்களை, இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு. பிப்ரவரி 12க்கு பிறகு இது நடந்தே தீரும். இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ரிஷபராசினுடைய வாழ்க்கையில துளைத்த விஷயங்கள், காணாமல் போன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவோ விஷயங்களை இவருடைய வாழ்க்கையில ரொம்ப ஆசைப்பட்டு கனவோடு இவருடைய வாழ்க்கையில வச்சிருந்தாங்க. என்னதான் இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இவர்கள் ஆசைப்பட்டிருந்தாலும் அதை சேர்வதற்காக, அந்த இடத்துக்கு போவதற்காக இவங்க ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவர்களுடைய முயற்சி எல்லாமே ஒரு நாள் கூட வெற்றி பெற்றதாக கிடையாதுங்க. முயற்சி எடுக்கும்போது முழுவதுமான முயற்சியாக எடுப்பாங்க. இது நாள் வரைக்குமே இவர்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு மட்டும்தாங்க இருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு மாற்றங்களும் இவர்களுடைய வாழ்க்கையில நடந்ததா கிடையவே கிடையாது. இந்த ரிஷபராசினுடைய மனசுல வாழ்க்கைய வாழவே விருப்பம் இல்லைன்றது யதார்த்தமான உண்மை. இவர்களுக்கு இந்த வாழ்க்கை வேண்டாவே வேண்டாம். இதற்கு மேலேயும் என்னால துன்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது சாமி. நிம்மதி போச்சு, வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் இல்லை, சந்தோஷங்கள் இல்லை, யாரும் எனக்குன்னு இல்லை, எனக்குன்னு ஒரு உறவு இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டுமா? நான் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். ஆனா மறுபடியும் இதே போல என்னால கஷ்டத்துக்குள்ள அனுபவித்து கஷ்டப்பட முடியாது சாமி. என் உயிரை எடுத்துக்கோயேன். எனக்கு வாழவே பிடிக்கல, வாழவே இஷ்டம் இல்லை, நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன், இதுக்கு மேல நான் ஏன் வாழணும் அப்படின்ற அளவுக்கு மனசு நொந்த நபர்களாக இருக்கிறார்கள் இந்த ரிஷப ராசிக்காரர்கள். இவர்களுக்கு வாழணும்னு ஆசை இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாருமே தன்னோட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க. எல்லோரும் நான் ஏமாளியாக தான் இருக்கேன், இதற்கு மேல ஏன் நான் வாழணும்ன்ற கேள்வியில இவர்கள் எனக்கு வாழவே விருப்பம் இல்லை, என்னை வாழவே வேண்டாம்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என் உயிர் எடுத்துக்கோங்கன்ற அளவுக்கு மனசளவுல வேதனைப்படக்கூடிய நபராக இருக்கிறார்கள்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, இவனுக்கு என்னப்பா, இவனுக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கான் அப்படின்ற அளவுக்கு எல்லோருமே இவர்களை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அதாவது நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றான் அப்படின்ற மாதிரி. ஆனா உண்மை என்பது இவர்களுக்கு மட்டுமே தெரியும். இவர்களுக்கு சந்தோஷம் அப்படின்னாலே என்னன்னே தெரியாதுங்க. ஏன்னா துன்பத்தை மட்டுமே பார்த்திருக்கிறதுனால இவர்களுக்கு சந்தோஷம் என்பது, ஓ இதுதான் சந்தோஷமா அப்படின்னு துன்பத்திலேயே கொஞ்சம் குறைந்த துன்பம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அப்போதும் நினைப்பாங்க இவருடைய மனசுல. ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழவும் செய்கிறார்கள். இதுல இருந்து இவர்களுக்கு வெளியே வரணும்ன்றது ரொம்ப பெரிய ஆசையும் கனவும் கூட. ஆனா நடந்தா தானே, நடக்க விட்டுருவோமா நாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகளையும் துன்பங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இது போன்ற கஷ்டங்கள்ல இருந்து, துன்பங்கள்ல இருந்து எவ்வளவோ விஷயங்கள் மாறப்போகுதுங்க. நீங்க ஆசைப்பட்டபடி ஒரு வாழ்க்கையை உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் கனவில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை இப்போ நிஜமாவே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா நடந்துச்சுன்னா நம்புவீங்கல்ல, நடந்ததுக்கு அப்புறம் நீங்களே நம்புவீங்க. சரி, இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகிறது, இந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி தெள்ள தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஏன்னா அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெள்ள தெளிவாக புரியும். ரிஷப ராசிக்கார நேயர்களே, இந்த ரிஷப ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே எங்க தெரியுமாங்க ஏற்பட போகுது? இவர்கள் எந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக இழந்தார்களோ அதே இடத்துல இவருடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டமும் நல்லதும் நடக்கும். அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல மரியாதையை இழந்திருப்பாங்க. முக்கியமா மரியாதை இழந்ததோடு சேர்த்து இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில எதற்காக முயற்சி பண்றாங்களோ அந்த முயற்சிகளை தடுப்பதற்கான பல நபர்கள் சூழ்ந்திருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட இடங்களிலேயே இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது தொடங்க ஆரம்பிக்கும். இவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்காக முயற்சி எடுக்கிறார்களோ அது இவர்களுக்கு சாதகமாக அமையும். நிறைய நபர்கள் இவருடைய மனசை காயப்படுத்தியிருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் மனசை எல்லோருமே சந்தோஷப்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். எவ்வளவோ நாட்கள் இரவு தூங்கும் போது இவர்கள் நிம்மதி இழந்து கண்ணீரோடு தூங்கியிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய கண்ணீர்கள் எல்லாமே நீங்கி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும். இனி எந்த இடத்துலையும் இவர்கள் எதற்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கண்ணீரிட வேண்டிய அவசியம் இருக்காது.
ஒரு முழுவதுமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு மகிழ்ச்சிகளை நிறைத்துக் கொள்வார்கள். குடும்பத்தாலான சில பிரச்சனைகள் அதிகமா இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. என்னடா இது வாழ்க்கைன்ற அளவுக்கு இவர்கள் மனசுல ரொம்ப வேதனையும் பட்டிருக்காங்க. ஆனா இது போன்ற பிரச்சனையிலிருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நீங்குவார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசினுடைய வாழ்க்கையில நிலையான விஷயங்கள்னு பெருசா எதுவுமே கிடையாதுங்க. எது வந்தாலும் எது நடந்தாலும் அப்போதைக்கு நடந்து அதோட அப்போதையே முடிஞ்சு போற நிலைமைன்றது வச்சு. ஆனா இனி நிலையான சந்தோஷங்களை வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு எல்லோரும் முன்பும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ பார்ப்பார்கள். இந்த ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு சில இடங்கள்ல தன்னை அறியாமலேயே ஒரு சில நல்லதை மற்றவங்களுக்கு செஞ்சிருப்பாங்க. ஆனா இவர்கள் தன்னை அறியாமல் செஞ்ச நல்லதுக்காக பலன்களை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் பலன்கள் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் அது இவர்களுக்காக தேடி வந்து விலகும். அதாவது ஒரு சில நேரங்களில் செல்வத்தால் ஆன கஷ்டங்களையும் செல்வத்தினால் ஆன துன்பங்களையும் சிக்கிக்கிட்டு ஐயோ முடியலையே அப்படின்ற அளவுக்கு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க அது போன்ற வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பதும் அது போன்ற சூழ்நிலைகளும் அமைய போவது கிடையாது. நீங்க மகிழ்ச்சியா இருப்பதும் நீங்கள் மகிழ்ச்சிகளை ஏற்கொள்வது போன்ற சூழ்நிலைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில அமையும். எவ்வளவு நாட்கள் நீங்க இது போன்ற ஒரு விஷயத்திற்காக தான் காத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனா நாட்களும் வருஷங்களும் கடந்துச்சு, நீங்க எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள் நடக்கல. இனி எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடக்கும். அதுவும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கானதாக உருவாகும். இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள்ட்ட பேசும்போது இவர்களுடைய சொல் பேச்சுக்களை யாருமே இது நாள் வரைக்குமே கேட்டது கிடையாது. இவர்களுக்கு மனசளவுல வருத்தம், என்னடா இது நம்ம எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டாங்களே, ஏன் இப்படி இருக்காங்கன்ற அளவுக்கு மனசுல ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்பதும் இவர்களுக்கான மரியாதையை கொடுப்பதும் என்று இருப்பார்கள். எவ்வளவோ நாட்கள் இவர்களுக்கான மரியாதைங்கிறது நிறைய இடங்கள்ல கிடைச்சதே கிடையாதுங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கான மரியாதையை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். யார் யாரோ இவர்கள் எத்தனை இடங்கள்ல அசிங்கப்படுத்தி அழ வச்சிருக்காங்க. ஆனா இது போன்ற துன்பங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கி நல்லதும் நல்ல மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில செல்வத்தினாலான பெரும் கஷ்டங்கள் ஏற்படும் போது இவர்களுக்கு என்ன செய்வதனே தெரியாம கண்ணீரோடு இருந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் கூட இவர்கள் செல்ல கஷ்டம் ஏற்படும் போது என்ன செய்வது, இதிலிருந்து எப்படி தப்பிப்பதனே தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய செல்வத்தினாலான கஷ்டங்களும் சரி, செல்வத்தினாலான துன்பங்களும் சரி, முழுவதுமாக இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும். எத்தனை நபர்கள் முன்பு இவர்கள் கை கட்டி இருந்திருக்காங்க. காரணம், இவர்கள் தவறுகள் செய்யவில்லை என்றாலும் தனக்கு பிடித்த நபர்கள் தவறுகள் செஞ்சிருக்காங்களே அப்படின்ற ஒரு காரணத்தினால. இனி இது போன்ற விஷயங்கள் இருந்து இவர்கள் முழுவதுமாக நீங்கி நல்ல வாழ்க்கையை ஆரம்பிப்பார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் நம்ப மாட்டாங்க. இவன் பொய் சொல்றான், இவன் ஒரு ஏமாத்துக்காரன் அப்படின்றது போலதான் எல்லோருமே நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு வார்த்தையை எங்க யார்கிட்ட கூறினாலும் சரிங்க, அவங்க அதிகப்படியாக அதை நம்புவாங்க. காரணம், இவர்களுடைய நேர்மை என்பது எல்லோருக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் தெரியும். அதாவது இவர்களுடைய ஏமாத்துக்காரன் ஏமாத்துவான் அப்படின்ற அளவுக்குலாம் யார் இவங்க பிரதிபலிக்க வச்சாங்கன்னா இவர்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்கள் தான். இதனாலதான் இவர்கள் ஏமாந்து போய் மிதிப்பதும் மற்றவர்கள் முன்பு அசிங்கப்படுவதும் இருந்துச்சு. இவர்கள் நல்லவங்களா தான் இருந்தாங்க, யாரையும் ஏமாத்தல, யாரையும் கஷ்டப்படுத்தல. ஆனா இவர்கள் நண்பர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இவர்களை ஏமாற்றி இவர்கள் மற்றவர்கள் முன்பு அவமானப்பட வைக்க வேண்டும், அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக எக்கச்சக்கமான விஷயங்களை செஞ்சிருக்காங்க. ஆனா இப்படி செஞ்சிருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துலையுமே இவர்களுக்கு சந்தோஷம் கிடைச்சது கிடையாது, துன்பங்கள் கிடைச்சிருக்கு, அழுது இருக்காங்க. எவ்வளவோ நபர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லோர் முன்பும் கண்ணீர் விட்டு அழுது இருக்காங்க. ஆனா இவர்களுக்கு கண்ணீருக்கு பலன்கள் என்பது கிடைக்கவே இல்லை. இனி இது போன்ற விஷயங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில. மனசெலவுல வேதனைப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் மனசெலவுல சந்தோஷப்பட்டு எல்லோர் முன்பும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள். இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் கஷ்டப்படவோ இல்லை கண்ணீரிட வேண்டிய அவசியமோ கிடையாது. முழுவதுமான மாற்றங்கள் என்பது நடக்கும், நல்லதாகவே மாறும். நல்லதே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்க தயாரிக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டுமே நம்பிக்கோட்டங்கள் நிறைய நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.